அசுவினி நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 15வது நட்சத்திரம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும். பிறந்த நட்சத்திர நாளில் ஒன்று தெய்வம் காளஹஸ்தி கோயிலுக்கு போவது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை விட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி போகலாம். பட்டீஸ்வரம் துர்க்கையை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பரணி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 14வது நட்சத்திரம் இன்று சாதாரண நாள். சில தடை அல்லது தாமதம் இருக்கலாம். பொறுமை அவசியம். பிறந்த நட்சத்திர நாளில் 2 தெய்வம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமியை கும்பிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் ராகுவை கும்பிடக்கூடாது. துர்க்கையை கும்பிடக்கூடாது. காளி வழிபாட்டை செய்யக்கூடாது. சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது கார்த்திகை நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 13வது நட்சத்திரம் இன்று வது நட்சத்திரம் இன்று மிகச்சிறந்த நாள். எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் கிடைக்கும். பிறந்த நட்சத்திர நாளில் 3 தெய்வம் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சித்தர்களுடைய வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு. ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சக்தி அதாவது ஆதிபராசக்தி மாதிரியான வீரமான உக்கிரமான தெய்வ வழிபாடுகளை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது ரோகிணி நட்சத்திர பலன் பேட் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 12வது நட்சத்திரம் இன்று சிறிய சிக்கல்கள் வரும். ஆனால் அதை எளிதில் சமாளிக்க முடியும். பிறந்த நட்சத்திர நாளில் 4 தெய்வம் பெருமாள் கோவிலில் கிருஷ்ணர் இருந்தாலும் சரி தனி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி அவருக்கு பாயசம் வைத்து கும்பிடுவது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது மிருகசீரிடம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சம்பத்து தாரை 11வது நட்சத்திரம் இன்று கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் வர வாய்ப்பு உண்டு. பொறுமையாக இருங்கள். பிறந்த நட்சத்திர நாளில் 5 தெய்வம் ரிஷப ராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம். 6 படை வீடுகளில் எங்கு வேண்டுமானாலும் கும்பிடலாம்.
வைத்தீஸ்வரன் கோவில் போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சிவ வழிபாடு செய்யலாம். காலபைரவருடைய வழிபாடு செய்யலாம். காலபைரவரை கும்பிடும்போது வாழ்க்கையில் ஒரு வெற்றிமுகம் வரும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை 10வது நட்சத்திரம். இன்று வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பிறந்த நட்சத்திர நாளில் 6. தெய்வம் லட்சுமி நரசிம்மர். சிங்கப்பெருமாள் விக்கிரகங்கள் அதாவது சிங்கமுகம் கொண்ட அவதாரங்களாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது புனர்பூசம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 9வது நட்சத்திரம். இன்று குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் உறவு வலுப்படும். சந்தோஷமான நாள். பிறந்த நட்சத்திர நாளில் 7. தெய்வம் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வியாழக்கிழமை செய்வது ரொம்ப விசேஷம். முடிந்தால் மாதம் ஒரு முறை வெள்ளை வஸ்திரம் வாங்கிக் கொடுத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூஷம் நட்சத்திர பலன். பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 8வது நட்சத்திரம். இன்று நண்பர்கள் அல்லது சுற்றத்தாரின் உதவியால் நன்மை கிடைக்கும். பிறந்த நட்சத்திர நாளில் 8. தெய்வம் அனைத்து பெருமாள் வழிபாடுகளும் நன்மை தரும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திர பலன். வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை 7வது நட்சத்திரம். இன்று மனசோர்வு அல்லது உடல் சோர்வு இருக்கும். அதிக வேலை தவிர்த்து ஓய்வு எடுங்கள். பிறந்த நட்சத்திர நாளில் 9. தெய்வம் ஆதிசேஷனுடைய வழிபாடும் கும்பிடுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது மகம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள்.
சாதக தாரை 6வது நட்சத்திரம் இன்று தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல பலனை தரும். பிறந்த நட்சத்திர நாளில் 10 தெய்வம் காளி வழிபாடு செய்வது நல்லது. சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூரம் நட்சத்திர பலன். பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 5வது நட்சத்திரம் இன்று காரியங்களில் தடை அல்லது சிறிய இழப்புகள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது. பிறந்த நட்சத்திர நாளில் 11 தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது துர்க்கை வழிபாடு செய்வது சரஸ்வதி போன்ற பெண் தெய்வ வழிபாடுகள் முக்கியம். அதிலும் மகாலட்சுமி வழிபாடு நல்லது. சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது உத்திரம் நட்சத்திர பலன். நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 4வது நட்சத்திரம் இன்று உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும். ஆனால் அலட்சியம் செய்யாமல் எச்சரிக்கையுடன் இருங்கள். பிறந்த நட்சத்திர நாளில் 12 தெய்வம் நீங்கள் சிம்ம ராசி. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சூரியனை தினமும் காலையில் எழுந்து ஒரு செம்பு சொம்பில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை சூரிய பகவானிடம் காட்டி பிரார்த்தனை செய்து அரசமரத்திற்கோ அல்லது வேறு ஏதாவது மரத்திற்கோ ஊற்றி வந்தால் நீங்கள் தினமும் நினைக்கும் நியாயமான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கன்னி ராசி. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக திருவண்ணாமலை போனால் ரொம்பவே நல்லதாக இருக்கும். பெருமாளை கும்பிடுவது ரொம்ப விசேஷம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கன்னி உத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலையை போய் தரிசனம் செய்து வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது அஸ்தம் நட்சத்திர பலன். பேக் டே இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 3வது நட்சத்திரம் இன்று பயணம் செய்ய வேண்டியிருந்தால் கவனமாக செல்லுங்கள். சிறிய தடைகள் இருக்கலாம். பிறந்த நட்சத்திர நாளில் 13 தெய்வம் திருப்பதி போகலாம். உலகளந்த பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷம் தரும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது சித்திரை நட்சத்திர பலன். நியூட்ரல் டே இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சம்பத்து தாரை 2வது நட்சத்திரம் இன்று மிகவும் சாதகமான நாள். நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தர வாய்ப்பு அதிகம். பிறந்த நட்சத்திர நாளில் 14 தெய்வம்
கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வைத்தியநாத சுவாமியை அல்லது சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலா ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தேவிப்பட்டினம் சுயம்பு நவகிரக கோயிலுக்கு போகலாம். இல்லை என்றால் திருப்புல்லானி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது சுவாதி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை முதலாவது நட்சத்திரம். இன்று மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். தேவையில்லாத யோசனைகளை தவிர்த்து அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பிறந்த நட்சத்திர நாளில் 15 தெய்வம் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் பானகம் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லை என்றால் உலர் திராட்சை போன்ற டிரை ஃப்ரூட்ஸ் வைத்து நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை கும்பிடுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது விசாகம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 27வது நட்சத்திரம். இன்று வது நட்சத்திரம். இன்று தாழ்மை அவசியம். எளிமையாக நடந்து கொண்டால் நன்மை கிடைக்கும். பிறந்த நட்சத்திர நாளில் 16 தெய்வம் துலா ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை அல்லது முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது அனுஷம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 26வது நட்சத்திரம். இன்று குடும்பத்தில் நன்மை செழிப்பு மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும். பிறந்த நட்சத்திர நாளில் 17 தெய்வம் மகான்கள் வழிபாடு செய்யலாம். அதாவது ராகவேந்திரர் காஞ்சி மகா பெரியவர் ரமணர் யோகி ராம்சுரத்குமார் போன்ற மகான்களை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது கேட்டை நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை 25வது நட்சத்திரம். இன்று தன்னம்பிக்கை சோதிக்கப்படும் நாள். மன உறுதியுடன் இருக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் 18 தெய்வம் நவகிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. முக்கியமாக ராகு கேதுவுக்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெல்லப்பாகு மற்றும் நிலக்கடலை தானம் செய்வது நல்லது.
சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது மூலம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சாதக தாரை 24வது நட்சத்திரம். இன்று வாழ்க்கையில் மாற்றங்கள் அல்லது புதிய திருப்பங்கள் ஏற்படும். பிறந்த நட்சத்திர நாளில் 19 தெய்வம் தனுசு ராசி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி அந்த செந்தூரத்தை தினமும் நெற்றியில் வைத்து வணங்குவதால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூராடம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பிரத்யக் தாரை 23வது நட்சத்திரம். இன்று தடை மற்றும் தாமதம் ஏற்படலாம். அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். பிறந்த நட்சத்திர நாளில் 20 தெய்வம் ஸ்ரீரங்கநாதரை போய் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் ரங்கநாதரை தரிசனம் செய்வதும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்வதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருப்பதி பெருமாளிடம் போகக்கூடாது. சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது உத்திராடம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். ஷேம தாரை 22வது நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகளை இன்று தொடங்க வேண்டாம். பழைய காரியங்களை முடிக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் 21 தெய்வம் தனுசு ராசி. உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாதரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பழமுதிர்ச்சோலை முருகனை தரிசனம் செய்து மேலே இருக்கும் ராக்காய் தீர்த்தம் மற்றும் கள்ளழகர் 18ஆம் படி கருப்பரை வணங்குவது வாழ்க்கை போராட்டங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் உங்கள் ஊரில் இருக்கும் கருப்பசாமி கோவிலில் வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லதாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது திருவோணம் நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. விபத்து தாரை 21வது நட்சத்திரம். இன்று சோதனைகள் அல்லது சவால்கள் வரலாம். தைரியமாக சமாளிக்க வேண்டும். பிறந்த நட்சத்திர நாளில் 22 தெய்வம் இவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பதி போயிட்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் திங்கள்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று வில்வ இலை அல்லது புளியோதரை வைத்து அர்ச்சனை செய்து வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும்.
அடுத்தது அவிட்டம் நட்சத்திர பலன் நியூட்ரல் டே. இன்று சுமாரான நாள். பெரிய லாபமோ இழப்போ இல்லாமல் சாதாரணமாக செல்லும் நாள். சம்பத்து தாரை 20வது நட்சத்திரம். இன்று வது நட்சத்திரம். இன்று சுப நாள். புதிய காரியங்களை தொடங்க நல்ல நேரம். பிறந்த நட்சத்திர நாளில் 23. தெய்வம் மகர ராசி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சபரிமலை ஐயப்பனை வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது நேரம் கிடைக்கும் போது கும்பிடலாம். இல்லையென்றால் பக்கத்தில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வருவதாலும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்ப ராசி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை கும்பிடலாம். இல்லையென்றால் குலதெய்வத்தை நன்றாக வணங்குவது ரொம்ப முக்கியம். ஏனெனில் உங்கள் குலதெய்வ கோவில் பொதுவாக கிராமங்கள் மற்றும் நீர்நிலைகள் சார்ந்த இடங்களில் இருக்கும். நீங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது சதயம் நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே. இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ஜென்ம தாரை 19வது நட்சத்திரம். இன்று கவலை அல்லது மன அழுத்தம் அதிகரிக்கலாம். உடல்நலத்தையும் கவனிக்க வேண்டும். பிறந்த நட்சத்திர நாளில் 24. தெய்வம் பட்டீஸ்வரம் துர்க்கை அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கும் துர்க்கை கோவிலில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. பரமமைத்ர தாரை 18வது நட்சத்திரம். இன்று பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் 25. தெய்வம் கும்ப ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகனை போய் கும்பிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அங்காளபரமேஸ்வரியை கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் சிவன் வழிபாடு நன்மை தரும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திர பலன் பேட் டே. இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மைத்ர தாரை 17வது நட்சத்திரம். இன்று வது நட்சத்திரம். இன்று நல்ல நன்மைகள் கிடைக்கும். சிறிய முயற்சிகளும் பலன் தரும். பிறந்த நட்சத்திர நாளில் 26. தெய்வம் மனைவியுடன் இருக்கும் உபதெய்வங்களான ஐயனார் பூர்ணகலா புஷ்கலாவுடன் இருக்கும் ஐயனாரை கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் வடிவத்தை வழிபாடு செய்வதும் நன்மை தரும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது
ரேவதி நட்சத்திர பலன் வேர்ஸ்ட் டே இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். வதை தாரை 16வது நட்சத்திரம் இன்று வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அமைதியாக இருக்கவும். பிறந்த நட்சத்திர நாளில் 27 தெய்வம் பெருமாள் வழிபாடு சிறப்பு. அது எந்த பெருமாளாக இருந்தாலும் வணங்கலாம். கும்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சென்று வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தடைகள் துன்பங்கள் குறையும். உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தது என்னடா, நான் முயற்சி பண்றதே தவறா? எல்லாம் நேரமே சரியில்லை போல. இந்த 5 பட்சிகளோட செயல்பாடுகள் உன் வாழ்க்கையோட நேரத்தை கட்டுப்படுத்துது. சரியான நேரத்துல செயல் பண்ணினா தோல்வியே வெற்றியாக மாறும். வல்லூறு பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள்: வளர்ப்பிறை, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். தேய்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி வல்லூறு வளர்ப்பிறை புதன்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிக பெரிய தோல்வி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி. நன்மை தரும் பட்சி மயில் ஆந்தை மயில் வளர்ப்பிறையில் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. தேய்பிறையில் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம். ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி காகம் கோழி. காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். தேய்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் வகை செய்யும். அடுத்தது பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது காகபுசுண்டர், அகத்தியர், ரௌமரிஷி போன்ற சித்தர்களால் எளியவர்களுக்காக எளிமையாக உருவாக்கப்பட்டது. வடநாட்டில் கர்க்கர், பராசரர், வராட்டர், காளிதாசன் போன்ற வான சாஸ்திர வல்லுநர்கள் வானத்தில் சஞ்சரிக்கும் நவக்கிரகங்களின் துணை கொண்டு ஜோதிட சாஸ்திரம் இயற்றியது போல், தென்னாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் மேலே கூறிய சித்தர்களால் வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் போன்ற 5 பட்சிகளின் குணத்தையும் திறமையையும் தன்மையையும் ஆராய்ந்து வானத்தில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களின் தன்மையையும் ஆராய்ந்து இரண்டையும் இணைத்து பஞ்சபட்சி சாஸ்திரம் என்னும் சாஸ்திரத்தை படைத்தார்கள். இதை தெரிந்து கொள்வதற்கும் நடைமுறையில் செயல்படுத்துவதற்கும் மிகவும் எளிமையானது. பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நாளும் நேரமும் நன்றாக இருந்தால் அஷ்டமி, நவமி, மரணயோகம், பிரபல அரிஷ்ட யோகம், கரிநாள், தனிய நாள் போன்ற எந்த நேரமும் தீய பலனை தராது. நடைமுறையில் கெட்ட நாட்களில் கூட நல்லவையும் நல்ல நாட்களில் கூட கெட்டவையும் நடப்பது உண்டு.
பஞ்சபட்சி சாஸ்திரப்படி நேரம் கணித்துப் பார்த்தால் இந்த உண்மை நன்கு விளங்கும். நாம் கீழ்க்கண்ட செயல்பாடுகளுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்த்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியும். புது தொழில் ஆரம்பிக்க, பகைவரை வெல்ல, கூர்த் வழக்குகளில் வெற்றி பெற, கடன் கொடுக்க, கடன் வாங்க, ஆபரேஷன் செய்ய, மருந்துண்ண, புது உத்தியோகத்தில் சேர, மேலோரைக் காண, நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று அறிய, இன்னும் பல நிகழ்வுகளின் திறனை அல்லது செயல்பாட்டை அறிய பஞ்சபட்சி சாஸ்திரம் பயன்படுகிறது. இதைச் சரியான முறையில் பயன்படுத்தி நன்மை பெறலாம். அடுத்து வரும் பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ள நேரங்கள் சூரிய உதயம் 6 மணி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அந்தந்த ஊர் சூரிய உதயத்திற்கு ஏற்ப மணியை கூட்டியும் கழித்தும் அறிந்து கொள்ளலாம். ஆந்தை பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள்: வளர்ப்பிறை திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். தேய்பிறை அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி ஆந்தை வளர்ப்பிறை புதன்கிழமை. அதிகார பட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை நடை. அலைச்சலுக்கு பிறகு வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி வல்லூறு காகம். காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி மயில். கோழி மயில் வளர்ப்பிறையில் திருவோணம், அவிட்டம், சதயம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி தேய்பிறையில் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம். கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம். பூசம், ஆயில்யம், மகம், பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர், ஊர், பொருள் பகை செய்யும். அடுத்தது Download Rishi Astro app. காகம் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள்: வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை இரு காலங்களிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி காகம் வளர்ப்பிறை புதன்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. துயில் காரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. துயில் காரிய தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. ஊன் காரிய வெற்றி நன்மை தரும் பட்சி ஆந்தை. கோழி ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். மகம், பூரம் தேய்பிறையில் அனுஷம், கேட்டை,
மூலம் பூராடம் உத்திராடம் கோழி வளர்ப்பிறையில் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும் வகை தரும் பட்சி வல்லூறு மயில் வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மயில் வளர்ப்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி தேய்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது இதுல நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே சில நட்சத்திரம் ஊத்துருப்பாங்க. இப்ப அந்த நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாதாரணமா இருக்கும். நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அது ரொம்ப சாதகமா இருக்கும். ஒரு உதவியா நன்மை செய்வாங்க. அதிர்ஷ்டம் ஒரு வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு நிலைமை ஃபுல்லாகும். ஒரு யோக பவுல தரும். உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க செய்யக்கூடிய முன்னேற்றத்துக்கு அவங்க ஆதரவா இருப்பாங்க. வெற்றிக்கு துணையா இருப்பாங்க. நல்ல ஹெல்ப்ஃபுல். நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் உங்க உயர்த்துறா டெஃபரன்ஸி அந்த நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கும். அதே வந்து பகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில நட்சத்திரங்கள் வரும். அந்த நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையாக தான் இருப்பாங்க. சாதாரணமாக இருக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்கள வச்சு நீ ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி சிறந்துலாம் நம்ம வரும். ஆமா, தடையெல்லாம் உண்டாகும், தோஷத்தை தரும். பலம் உரைக்கும், பயமா பலம் உரைச்சு தான் பண்ணணும். அதாவது நீங்க செய்கிற செயலை வந்து தலைப்படுத்த தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. முன்னேற்றத்தை எதிர்மறையா அவங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குவாங்க. அதனால அவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. பழைய நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு வேலை கிட்டி போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க. இம்சை கன்ஃபார்ம் கிடைக்கும். இதே பாசிட்டிவா இருக்கக்கூடிய நன்மை தர நட்சத்திரத்தை ஃபுட் போய் பாருங்க. உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நல்லது நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கோழிப்பட்சியின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் தேய்பிறை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி கோழி வளர்ப்பிறை புதன்கிழமை காலை 6 மணி முதல் 8:30 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி. காலை 8:30 மணி முதல் 10:45 வரை துயில். காரிய தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. ஊன் காரிய வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. துயில் காரிய தோல்வி நன்மை தரும் பட்சி மயில் காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். வகை தரும் பட்சி வல்லூறு ஆந்தை வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் தேய்பிறையில் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆந்தை வளர்ப்பிறையில் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும் அடுத்தது. Download Rishi Astro app.
மயில் பட்சியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வளர்ப்பிறை, திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, தேய்பிறை, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று பட்சி மயில் வளர்ப்பிறை புதன்கிழமை. வடுபட்சி தினம் காலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி காலை 8:30 மணி முதல் 10:45 வரை. சாவு மிகப் பெரிய தோல்வி பகல் 10:45 மணி முதல் 1:15 வரை. ஊன் காரிய வெற்றி பகல் 1:15 மணி முதல் 3:30 வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி மாலை 3:30 மணி முதல் 6 மணி வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி மாலை 6 மணி முதல் 8:30 வரை. துயில் காரியத் தோல்வி இரவு 8:30 மணி முதல் 10:45 வரை. ஊன் காரிய வெற்றி இரவு 10:45 மணி முதல் 1:15 வரை. அரசு மிகப்பெரிய காரிய வெற்றி இரவு 1:15 மணி முதல் 3:30 வரை. சாவு மிகப்பெரிய தோல்வி இரவு 3:30 மணி முதல் 6 மணி வரை. நடை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி நன்மை தரும் பட்சி வல்லூறு கோழி வல்லூறு வளர்ப்பிறையில் அசுவனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், தேய்பிறையில் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி கோழி வளர்ப்பிறையில் அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், தேய்பிறையில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் நன்மை செய்யும். பகை தரும் பட்சி ஆந்தை காகம் காகம் வளர்ப்பிறையிலும் தேய்பிறையிலும் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் திரையில் தெரியும் எழுத்துகளில் தொடங்கும் பெயர் ஊர் பொருள் பகை செய்யும். அடுத்தது இப்போ கூட இருக்கிறவங்க நட்சத்திரம் தெரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போயிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்வெழு போகுமானா டேபிளில் போகுமானா தெரியும். இந்த ரிஷி ஆஸ்ட்ரோ ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை கொடுத்து பார்த்தாலும் கரெக்டாக தெரியும். இந்த ஆப்பை பயன்படுத்தி அவங்க வளர்வெளில என்ன நட்சத்திரம் தேவையில்லை என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல அப்படி தெரியாது அப்படின்னா அந்த எழுத்துக்கள் கொடுத்துருப்பேன் நான். அந்த எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்து வருது இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு கண்டுபிடிக்கிறது இப்போ கொஞ்சம் ஆனால் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்கு ஆரம்பமாக அவங்க கூட வந்து சாதகமாக எடுத்துருத்தா இல்லை வந்து பாதகமாக எடுத்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு லிஸ்ட்டில் என்ன வருதோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பழகுறோம் அவங்கள எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். வளர்பிறை பர்மானா தேவையில்லை பர்மானா அவங்க நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல்வாதிகள் நானே நிறைய பேர் இதை கண்டிச்சு கொடுத்துருப்பேன். அதே போல் கம்பெனியில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி பாசிட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க. அதில் லிஸ்ட்டை செலக்ஷன் பண்ணுவாங்க கொடுத்துருப்போம். நிறைய கம்பெனிக்கு செலக்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது போல் வந்து ஜாப்புக்கு எடுக்கலாங்க இல்லைங்களா. இப்போ பஞ்சபட்சியில் இவ்வளோ விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பர்சனலாகவும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் இவங்க ரிட்டர்ன் போகலாம் இல்லாத நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் நமக்கு என்ன பண்ணலாம் தெரிஞ்சு